தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை இன்றைக்கி நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். மிகுந்த ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க மிகுந்த ஆவலாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், நிலையான வாசஸ்தலங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும், அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும், குடியிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவருடைய ஜனம் சமாதான தாபரங்களிலே, நிலையான வாசஸ்தலங்களிலே, அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு நிலையான வாசஸ்தலம், ஒரு அமைதியாய் தங்கக்கூடிய ஒரு இடம். இந்த அனுபவம் இந்த பூமியில் யாருக்கு கிடைக்கும் என்று நிறைய பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல பின்னணியம் இருக்கிறது, நல்ல வேலை இருக்கிறது, உலக பிரகாரமான நன்மைகளுக்கு நிறைய பேருக்கு குறைவே இல்லை. ஆனால் இந்த சொல்லப்பட்டதான சமாதானமும், இந்த சொல்லப்பட்டதான ஒரு ஸ்தோத்திர நிலையான வாசஸ்தலமும், ஒரு அமைதியான வாழ்க்கையும் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட, என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, நான் ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஒரு சமாதானமான வாழ்க்கையும் ஒரு அமைதியாய் தங்கக்கூடிய ஒரு அனுபவமும் எனக்கு இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆனால் இது எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டு இன்றைக்கு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த செய்தியானது உங்களுக்காகவே கர்த்தர் இன்றைக்கு தரும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கேளுங்க. தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயங்களிலையும் அந்த சமாதானத்தையும் அந்த ஸ்தோத்திர அமைதியான ஒரு வாழ்க்கையும் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நன்றாக வேதத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துடைய துவக்கத்தை பாருங்கள். என் ஜனம் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் யாருக்கு இந்த சமாதானமும் அமைதியாய் தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் என்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பைபிளில் ஆண்டவர் பல இடங்களில் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம்,
என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தன்னுடைய ஜனமாகவே அவர் நேசித்து வழிநடத்தி வருகிறதை பார்க்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரும் தேவனுடைய ஜனமாய் இருக்க முடியாது. எல்லாரும் தேவனுடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் தேவனுடைய ஜனமாக இருப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், 2 கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று தேவனை சேவிக்கிற, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிற, தேவனுக்கு பயப்படுகிற, நடுங்குகிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள், அது தேவனுடைய ஜனங்கள். இன்னொரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தேவனை சேவிக்கிறதில்லை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவன் சொல்லுகிற ஆலோசனையை கேட்பதில்லை, தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் யார் தேவனுடைய ஜனமாக இருக்கிறாருன்னா, அவருடைய வசனத்தை கைக்கொண்டு அவர் காண்பிக்கிற பாதையில் அவரை பின்பற்றுகிறவர்களை அவர் தன்னுடைய ஜனமாக அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேதத்தில் படித்து பாருங்கள். யாத்ரா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, பார்வோனை பார்த்து மோசே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. மோசே பார்வோனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யாத்ரா புஸ்தகத்தில் இந்த மோசே பேசக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் தேவன் பார்வோனுடைய இருதயம் கடினமான போது அந்த எகிப்து தேசத்தில் பலவிதமான வாதைகளை, கிட்டத்தட்ட 10 வாதைகளை தேவன் அனுப்பி ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய ஜனத்துக்கும் அந்த பார்வோனுடைய ஜனத்துக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும்னா அதில் 22வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன். அந்த எகிப்து தேசத்தில் தேவனுடைய கோபம் வெளிப்பட்ட போது அந்த எகிப்தியர்கள் மேலெல்லாம் வண்டுகள் வந்து அவங்கள கடித்து அவங்க நிறைய பேர் அதனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அந்த தேசமே கெட்டு போனதாக நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வாசம் பண்ணின அந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் அந்நாட்களில் வண்டுகளே வராதபடிக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் கொள்ளை நோய் வருகிறதை பார்க்கிறோம். எகிப்தியர்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் கொள்ளை நோயினால், கொடிய கொள்ளை நோயினாலே மரித்து போகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த மிருகங்கள் சாகாதபடிக்கு ஆண்டவர் அழகாக பாதுகாக்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை. கொள்ளை நோயில் எகிப்தியர்களுடைய மிருக ஜீவன்களெல்லாம் செத்தபோது இஸ்ரவேலருடைய மிருகங்கள் ஒன்றும் சாகவில்லை. காரணம், என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்ம தேவனுடைய ஜனமாக மாறிவிட்டால், தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பி அவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தால், பாவ வழிகளை விட்டு, அசுத்தமான வாழ்க்கையை விட்டு ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், தேவன் நம்மை அவருடைய ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார்.
அவருடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்ட உடனேயே இந்த உலகத்து மக்களுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்களை கர்த்தர் உண்டாக்குவார். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வித்தியாசத்தை அனுபவிக்கணுமா? நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படணுமா? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் நீங்கள் மனமகிழ்ச்சியோடு குடியிருக்கணுமா? இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகரும் உங்கள் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். லேவியா புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு வேதம் சொல்கிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். யார் தேவனுடைய ஜனமா? யார் தேவனுடைய பிள்ளைகளா? இந்த தேவனுடைய ஜனங்கள் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கக்கூடிய இடங்களில் யார் குடியிருப்பாங்கன்னா அவருடைய ஜனங்கள். அந்த ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் தேவன் அவர்கள் நடுவிலே உலாவுகிற ஜனங்கள். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய ஜனமாக உங்களை வாழ்வதற்கு அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் உங்கள் நடுவில் உலாவுவார். உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுவார். அவர் உங்கள் மத்தியிலே குடியிருப்பார். அவர் நீங்கள் தங்குகிற இடத்தில் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்கள் கூடவே இருப்பார். வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். தேவ ஜனங்கள் கூடியிருந்து தேவனை சேவிக்கிற ஜனங்கள் அவரை ஆராதிக்கும் போது அவர்கள் நடுவில் அவர் வந்து உலாவுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஜனத்தின் நடுவில் அவர் உலாவுகிறாராம். தேவன் உலாவக்கூடிய ஜனங்கள் தான் அவருடைய ஜனங்கள். என்னை கவனிக்கிறவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், நீங்கள் பயணிக்கிற இடத்துல தேவன் உலாவுவதை நீங்கள் உணர முடிகிறதா? கடவுளை நீங்கள் பக்கத்தில் நெருக்கமாய் அறிய முடிகிறதா? அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடிகிறதா? அப்படிப்பட்ட உணரக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள். அப்போ தேவனுடைய ஜனம் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனை சேவிக்கிற அவருடைய ஜனத்தின் நடுவில் தேவன் உலாவுவார். அது ஒரு பெரிய பாக்கியம். யார் வந்தாலும் யார் வராவிட்டாலும், யார் நம்முடைய கஷ்டத்தில் நம்ம கூட இருந்தாலும் இருக்காவிட்டாலும் தேவன் நம் நடுவிலே உலாவி அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அருமையான ஒரு வசனம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ யாராம்? பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்துள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி, இதுதான் தேவனுடைய ஜனம் என்பது. சும்மா எல்லாரும் தேவனுடைய ஜனம்னு சொல்லிட முடியாது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிவிட முடியாது. யார் தேவனுடைய ஜனமாக இருக்கிறார்களாம், யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களாம், நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆமீன். நம்ம பரிசுத்த ஜனம் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலிருந்து பிரித்து, இந்த உலக மக்களிலிருந்து நம்மளை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவருக்காக பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் ஆமேன் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறார். மறந்து போயிடாதீங்க. தேவனுடைய ஜனம் என்பது பரிசுத்தமான ஜனம். பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனம் அல்ல. பாவத்திலே வாழ்ந்து அசுத்தத்திலே வாழ்ந்து தன்னை கெடுத்துக்கொண்டு தானும் ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்றால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக, கர்த்தருடைய இயேசுவனுடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டவனாக, பாவம் மன்னிக்கப்பட்டவனாக, பரிசுத்தமான பாதையிலே நடக்கக்கூடிய ஒரு மனுஷன்தான் தேவனுடைய ஜனமாக இருக்க முடியும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி அவர் தேர்ந்த ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள், தேவனுடைய
ஜனம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 7வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அருமையானவர்களே, இந்த தேவன் தனக்கு சொந்தமான ஜனங்களாக யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஜனமாக ஒரு மனுஷனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அவருடைய பிள்ளையாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அவன் ஜனம் பெருத்த ஒரு கூட்டத்திலிருந்து திரட்சியான ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, அவங்கள தெரிந்து கொள்ளணும். அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் பேராய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் உலகத்திலே எந்த ஒரு பேர் புகழோ இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை. எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் ஒரு தாழ்வான இடத்துல கடந்தாலும் அங்கிருந்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு வந்து உயர்த்தி கனப்படுத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். நமக்கு தெரியும் தாவீதை பற்றி, அவன் ஆடுகளுக்கு பின்னாலே ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை தெரிந்து கொண்டார் என்று சங்கீதங்களிலே நம்ம படிக்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் அவர் நம்மளை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33:29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் ஜனங்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், உனக்கு ஒப்பான வேற ஒரு ஜனம் எது, வேற ஒரு ஜனம் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் ஏராளமான ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு ஒப்பான ஒரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒப்பான ஒரு ஜனம் இல்லை, கர்த்தருடைய ஜனத்திற்கு ஒப்பான ஒரு ஜனம் இல்லை என்பதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற உண்மை. நீங்கள் வேத புத்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்காக ஏராளம் அடையாளங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார், ராஜ்யங்களை மாற்றியிருக்கிறார், அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார். அந்த ஜனத்துக்காக தெய்வம் எத்தனையோ யுத்தங்களை பண்ணியிருக்கிறார். காரணம் என்னவென்றால் இந்த ஜனத்திற்கு ஒப்பான ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அந்த ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்திலலாம் அவங்கள ஒடுக்கி அழித்து அவங்கள எல்லாரையும் இல்லாமல் ஆக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அந்த ஜனத்துக்கு ஒப்பான ஒரு ஜனம் யாரும் இல்லை. தேவனுடைய ஜனத்தை போல ஒரு ஜனத்தை நீங்கள் எந்த ஒரு இதிலையும் பார்க்க முடியாது. காரணம், அவருடைய ஜனங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவரால் அன்பு செலுத்தப்படுகிற, அவரால் நடத்தப்படுகிற, அவர்கள் நடுவில் உலாவுகிற, தேவன் உலாவக்கூடிய ஒரு ஜனமாக அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜனமாக மாறத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய ஜனம் எப்படிப்பட்டதான் பாருங்க, பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனம் பெரிய பாக்கியம் பெற்றது. எதனால் பாக்கியம் பெற்றிருக்குன்னா, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை ஒரு மனுஷன் பின்பற்றாம்னா அந்த ஜனம் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய சோத்திரம் கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 800 கோடி மக்களில் 2% அவருடைய ஜனமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய ஜனங்கள் உலகம் எங்கிலும் இன்றைக்கி பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. எல்லா தேசங்களிலும் பரம்பி இருக்கிறாங்க. தேவ ஜனங்கள் இல்லாத தேசம் இல்லை, தேவனுடைய ஜனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை, பகுதிகள் இல்லை. நாளுக்கு நாள் தேவனுடைய ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய ஜனங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி நடக்கிறது? அவர்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். கர்த்தரை ஒரு மனுஷன் தெய்வமாய் கொண்டால் அவன் பாக்கியமுள்ளவனாக மாறிவிடுகிறான். என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய 17வது வயதில் ஆண்டவராய் இயேசுவை நான் அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் கிடைத்தது.
நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஒரு மாற்று மார்க்கத்திலிருந்து, ஒரு மாற்று மதத்திலிருந்து இந்த இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படியான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தராகிய தேவன் அருமையாக, ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வருகிறார். ஏராளம் நன்மைகளை தந்து, பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை தந்து, அந்த தெய்வத்தை அறியும்படியாய், அந்த தெய்வத்தோடு பேசும்படியாய், அந்த தெய்வத்தோடு நடக்கும்படியாய், அந்த தேவனுடைய குரலை கேட்டு அவருடைய வழியில் நடக்கிற அந்த பாக்கிய பதவியை கர்த்தர் தந்திருக்கிற காரணம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறார். நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற விரும்புகிறீங்களா? நீங்கள் இந்த பூமியில் பாக்கியவனாய் வாழணும்னு விரும்புகிறீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படி பாக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னை கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் தெய்வமாக நீங்களே ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அடுத்தபடியாக நான் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் எப்படி வாசம் பண்ணுவாங்களாம்? சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடத்திலும் குடியிருப்பார்களாம். தேவனுடைய ஜனங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அவங்கள சமாதானமாக நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உதவி செய்வார். ரெண்டு விதத்தில் தேவனுடைய ஜனத்திற்கு தேவன் சமாதானத்தையும் அமைதியான வாழ்க்கையும் கொடுக்க போகிறார். ஒன்று, இந்த பூமியில் வாழும்போது பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் அதன் நடுவுலையும் ரொம்ப சமாதானமாக அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். என்ன பாடு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுப்பார். இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார் அல்லவா? அந்த சமாதானம் அவங்கள இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கும். எப்பொழுதும் அந்த சமாதானம் அவருடைய ஜனங்களுக்கு எப்பவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. என்னை கேட்கிற அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாக மாற உங்கள் இருதயத்தை திறந்து இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார், உங்களுக்கு பலனை தருவார், அவர் உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கும் கிடைக்காத நதியை போல ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நதியை போல அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், இந்த பூமியில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு அமைதி கிடையாது, என் வாழ்க்கையில் பிரச்சனை, என் வாழ்க்கையில் போராட்டம், ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை, நோயின் கொடுமையில் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், கடவாரத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பாவ சேற்றில் விழுந்து அதிலிருந்து எழும்பி வர முடியவில்லை என்று தவிக்கிறேன் என்றெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சமாதானமான ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். எசேக்கியேலின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஜனத்தை எப்படி அழகாக ஆசீர்வாதமாக நடத்துகிறார் என்பதற்கு ஒரு வேதவசத்தை சொல்ல விரும்புகிறேன். 34ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்க கேட்கலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, அவருடைய ஜனம் எப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ போறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள்.
பாருங்க, வனாந்தரத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? வனாந்தரத்தில் யார் தாபரிக்க முடியும்? காடுகளில் யார் நல்லா தூங்க முடியும்? முடியாது. ஆனால் தேவனுடைய ஜனம் எப்படிப்பட்ட இடங்களிலையும் ரொம்ப சமாதானமாக, அமைதியான, மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த சமாதானத்தை உலகத்தோட முடியாது, நித்தியம் வரைக்கும் நம்மளை தொடரும். நீங்கள் பூமியிலே சமாதானம் பெறுவீர்கள், நித்தியத்திலையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே 18லிருந்து 20 வரை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள். பாத்தீங்களா? கர்த்தருடைய ஜனங்கள் சுகமாய் படுத்து கொள்ள பண்ணுவாராம். அவங்கள பூமியில் உள்ள பிராணிகளுக்கும் தேசத்தில் உள்ள எல்லா அந்நிய காரியங்களுக்கும் வில்லுகளுக்கும் பட்டயத்துக்கும் எல்லாம் ஆண்டவர் விலக்கி அவங்கள சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்ம வாழக்கூடிய உலகம் பாதுகாப்பற்ற ஒரு உலகம். இந்த பூமியில் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த பூமியில் நமக்கு பலவிதமான பாதுகாப்பற்ற தன்மை இந்த உலகத்தில் உண்டாகும் போது அதன் நடுவில் தேவன் நம்மளை சமாதானமாக சமாதானமுள்ள ஒரு தாபரங்களில் அவர் நம்மளை குடியிருக்க பண்ணி அமைதியாய் தங்கும் இடங்களிலே அவர் நம்மளை வாசம் பண்ண வைக்க விரும்புகிறாரு. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், அவருடைய ஜனமாக நம்ம மாற வேண்டியது இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. இந்த பூமியில் மாத்திரம்தான் அவனுக்கு சமாதானமும் ஒரு பாதுகாப்பும் ஒரு அமைதியும் அவனுக்கு வருமா? இல்லை, நித்தியத்திலையும் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 35ஆம் அதிகாரத்தில் 9, 10 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அவருடைய ஜனம் இந்த பூமியில மாத்திரம் இளைப்படைய போகிறதில்லை, இந்த பூமியில் மாத்திரம் அவங்க சுகமாய் வாழ போகிறதில்லை, அவங்களுக்கு நித்தியத்தில் ஒரு சுகமான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நித்தியத்தை குறித்து என்றைக்காகிலும் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் போயிடுவோங்கிறத என்றைக்காக யோசித்து பார்த்துருக்கீங்களா? நாம் சேர்த்து வைத்த சொத்து, சுகம், செல்வம், சம்பத்துகள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம மாயமாய் மறைந்து போக வேண்டிய ஒரு நாள் வருகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம யாருமே இந்த பூமியில் நிலையாக இருக்க போகிறதில்ல. எந்த மனுஷனும் ஒரு நாள் தன்னுடைய சரீரத்தை இந்த உலகத்தில் விட்டு அவன் நித்திய ராஜ்யத்தில் அவனுடைய ஆத்துமா சென்று சேரப்போகிறது. அந்த நித்தியம் 2 இடத்துல மனுஷன் ரெண்டு இடத்துல அவன் நித்தியத்தில் செலவிட வேண்டியிருக்கும். 2ல் ஏதாகிலும் ஒரு இடத்துல அவன் நித்தியத்தை செலவிட வேண்டியிருக்கும். ஒன்று ஸ்தோத்திரம், சீயோனிலே அவன் நித்தியத்தை செலவிடலாம். இன்னொன்று ஆமேன் பயங்கரமான நரக ஆக்கினையில் அவனுடைய நித்தியத்தை செலவிட முடியும். இதை தீர்மானிக்கிற யார்? கடவுள் கிடையாது, நம்ம தான். இந்த பூமியில் வாழும்போது அவருடைய ஜனமாய் மாறிவிட்டால், அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து பாவடியை விட்டு மனம் திரும்பினால், அவன் மரிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஜனமாக ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுடைய ஆத்துமா நித்தியத்தில் போய் இளைப்பாரும். அந்த நித்தியத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அந்த சியோன் என்று சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதை மோட்சம் என்று சொல்லுவார்கள், நித்தியமான இடம் என்று சொல்லுவார்கள், சொர்க்கம் என்று சொல்வார்கள். அந்த சொர்க்கத்தில்
ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது, சீயோனுக்கு வருவார்கள், அங்கே நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். ஆனால் நித்தியத்தில் ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை தவிர ஆமேன் இன்னொரு இடம் இருக்கிறது, நித்தியமான இடம். அதுவும் நித்தியமான இடம்தான். அது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த ஒரு இடம், வேதனை நிறைந்த ஒரு இடம், துக்கம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஐயோ, அந்த இடத்திற்கு யாரும் போவதை விரும்ப மாட்டார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். மத்தேயு சுவிசேஷம் 24 ஸ்தோத்திரம் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரோடு பங்கு நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அருமையானவர்களே, அந்த நித்திய நரகாக்கினைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆனால் அந்த நித்திய அழுகை நிறைந்த இடத்திற்கு போக விரும்பாமல் எல்லாரும் நித்திய மகிழ்ச்சிக்குள்ளே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த நித்திய ஸ்தலம், பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஸ்தலம். அது வருவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசுவை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து யாரும் ஆமேன் யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த நித்திய மகிழ்ச்சியில் என்றென்றைக்கும் ஆமேன் சந்தோஷமாக இருப்பார்கள். 25 மத்தேயு 25:46 சொல்லுகிறது, அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினையும் அடையவும் நீதிமான்களோ ஆமாம் நித்திய ஜீவனையும் அடையவும் போவார்கள். பார்த்தீங்களா, ரெண்டுமே நித்தியம்தான். நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன். இன்றைக்கி அந்த நித்திய ஜீவனில் போய் சீயோனில் போய் அந்த மகிழ்ச்சி அனுபவிக்கணும், சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகணும். அப்படி விரும்புகிறீங்கன்னா இன்றைக்கி இயேசுவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன்வாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஜனமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நித்தியத்தில் நீங்கள் தேவனோடு கூட வாழணும். அது நித்தியத்தில் மகிழ்ச்சியில் தேவனோடு கூட வாழணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறாரு. அதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை பின்பற்ற இன்றைக்கு தீர்மானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்கள் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, நீங்கள் சொன்னீங்க, ஆமே என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்னு சொன்னீங்களே அப்பா. இந்த பூமியிலையும் நித்தியத்திலையும் அந்த மனமகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்த ஆண்டவரே சந்தோஷம் நிறைந்த வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.